ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்காவோ இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரைட் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாவோ நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து மஞ்சூரியன், அது காலிஃப்ளவராக இருக்கட்டும் இல்லை மஷ்ரூமாக இருக்கட்டும், மஞ்சூரியன்றது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். காலிஃப்ளவர் சில்லி செய்கிறதுக்காக இப்போ காலிஃப்ளவர் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன பீசஸாக போட்டுக்கோங்க, ஸோ தட் ஃப்ரை ஆகும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த மொத்தமாக அந்த வேகாத ஃபீல் இருக்காது. ஸோ நான் சின்ன சின்னமாக இதை வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கட் பண்ணிட்டு இப்போ இதை வந்து சுடுதண்ணியில் நம்ம போட்டுடலாம். இப்போ தண்ணி இதில் நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிச்சு. பாயில் ஆன உடனே இதில் நான் காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் இதில் வந்து காலிஃப்ளவர் கொதிக்கட்டும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். கொதிச்சதை நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறக்கிடலாம். இறக்கி நம்ம வடிச்சு எடுத்துடலாம். இது ஒரு ஓகே ஃபைன். இப்போ அது வந்து கொதிக்கிறது நின்றுச்சு. இதை அப்படியே நான் ஸ்ட்ரெயினரில் வடிச்சிடுறேன். ஸோ இப்போ வேக வச்ச அந்த காலிஃப்ளவரில் நம்ம சால்ட் தேவையானதை போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு வந்து சில்லி பவுடர், கொஞ்சோண்டு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அண்ட் மைதா 1 ஸ்பூன் அண்ட் கார்ன்ஃப்ளவர். எவ்வளோ மைதா போடுறோமோ அதுக்கு ஈக்குவலாக கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. ஸோ நமக்கு எவ்வளோ காலிஃப்ளவர் இருக்கோ அந்த காலிஃப்ளவருக்கு ஏற்றாப்புல நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். இப்போ வந்து இது காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்காக தேவையான ஆயில் இதில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதுக்கு அப்புறமேட்டுக்கு காலிஃப்ளவரை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ காலிஃப்ளவர் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எல்லா காலிஃப்ளவரையும் நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ சாஸ் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, சில்லி கொஞ்சோண்டு ஒரு சில்லி வெட்டியிருக்கேன், ஜிஞ்சர், கார்லிக், ஆனியன் அண்ட் கேப்சிகம். இதில் வந்து தேவை. பேன் அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு தேவையான ஆயில், இதுக்கு தேவையான சில்லி வச்சுருக்கேன். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக். ஜிஞ்சர் கார்லிக் லைட்டாக ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம வெட்டி வச்சிருந்த கேப்சிகம் அண்ட் ஆனியன் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க, நான் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணணும்னா கூட ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். இந்த காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அண்ட் பெப்பர் எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் டார்க் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ். கெச்சப் மட்டும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ்.
இதில் வந்து 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் நல்லா கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கிட்டு ஃபைனலாக நம்ம இப்போ இறக்க போகும்போது காலிஃப்ளவரை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபைனலாக மேலே வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் இதில் போட்டுருங்க. நம்மளோட மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். Until then, tata bye from me, Amoksha. Bye.